முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்ல மாற்றங்களை, பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையுங்க. என்ன ஒரு அமைப்பு? கிட்டத்தட்ட என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும். 7:30 சனி நடக்குது. ஐயா 7:30 சனி நடக்கும்போது அப்படியாகும் இப்படியாகும்லாம் சொல்கிறாங்களே. கண்டிப்பாக 7:30 சனி என்பது ஒரு நெகட்டிவான அனுபவங்களை கொடுத்தாலும் அந்த அனுபவங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்பது தான் உண்மை. 2வது, இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது பாதச்சனி, அது விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருப்பதால் பெரிய கஷ்டங்கள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் சனியின் மூலமாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இல்லை. 2வது, ராகு கேதுக்களில் ராகு பகவான் 11ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் முதல் 6-5 மாதங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகமான ஒன்று. அதாவது எல்லா நிலைகள்லையும் ஒரு பாதுகாப்பு. உங்களை ஒருத்தர் அடிக்க வர்றார், நீங்கள் ஒரு கவசத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அடி உங்கள் மேலே படாது இல்லையா? அது மாதிரியாக ஒரு பாதுகாப்பு கவசமாக இப்பொழுது ராகு கேதுக்கள் இந்த வருடம் முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குங்க. முதல் 6 மாதங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 5 மாதம்னு சொல்லலாம். முதல் 5 மாதங்கள் குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் படக்கூடிய அமைப்பில் இதுவரைக்குமே திருமணம் ஆகாத இளைய பருவ அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் பிறந்தவனே தை மாதம் பிறக்குதுங்களே, இந்த தை மாதத்திலேயே திருமண உறுதி, சிலருக்கு திருமணமே நடந்து விடக்கூடிய அமைப்பு, இந்த வருடத்திலேயே கணவன் மனைவி ஆகக்கூடிய அமைப்புகள் என இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டப்படக்கூடிய அற்புத அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 8, 12ஆம் இடங்களை குரு பார்க்கின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் அதற்கான முயற்சிகளிலும் இருந்து கடந்த காலத்தில் வெளிநாட்டில் படிக்க போக முடியல, வெளிநாட்டில் வேலை செய்ய முடியல, வெளிநாட்டிலே செட்டில் ஆக முடியல, இல்லது இந்த இடத்துல ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்துட்டேன், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தூர தேசம் போகக்கூடிய அதன் மூலமான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குங்க. இன்னொன்று, தொழில்துறை அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் ஜென்மச்சனி அடுத்த 2027ஆம் ஆண்டு வரப்போகிறதுனால கொஞ்சம் முன்னேற்றம், சுணக்கம், தடைகள், தாமதம், குழப்பமான எண்ணங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். யாரையும் நம்பக்கூட தேவையில்லாத ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அமைதிகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவுகள் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல இணக்கமாக இருக்கும். மனைவியின் உடல்நிலை, கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், நல்லவைகள் கண்டிப்பாக உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் சம்பள உயர்வு அது கிடைக்கல இது கிடைக்கல, அல்லது 3-4 வருஷமாகவே ஒரே மாதிரியான வேலை அமைப்புகளில் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல நிறைவான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றம் நிறைந்த யோக ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக அமையுங்க. எதுலேயுமே எந்த விதமான ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபுக்தி அமைப்புகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வைங்க, ஒரு 10 மடங்கு முன்னேற்றம், லாபம், பொருளாதார முன்னேற்றம் நினைத்தாற் போலவே எல்லாம் நடக்கக்கூடிய சுபமான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. என்னங்க அப்படி இருக்குது? 2ஆம் இடத்துல வருடத்தின் ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 2, 11ஆம் பாவகங்கள் வலுத்துட்டாலே பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மை அந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையே அதில் தானங்க இருக்குது. 4 காசு இருந்தால் தானே மதிக்கிறாங்க. ஒரு சம்பளம் 5 டிஜிட்டில் ஒரு சம்பளம் வந்துருச்சுன்னு வைங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்காதவங்க கூட ஒரு பெண்ணு கூட ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடிய தன்மை, அல்லது 5 டிஜிட்டில் இப்போ சம்பளம் வாங்குகிற பொண்ணை பசங்க எல்லாம் ரொம்ப தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள்னு இருக்குல்ல. வாழ்க்கையே பண ரீதியாக வந்துவிட்ட ஒரு காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம் உண்டுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார் என்பது ஒரு ஜோதிட ரீதியிலான கணக்கு. அந்த அமைப்பு இப்போது அப்படியே சனியின் மூலமாக, உங்களுடைய ராஜயோகாதிபதியின் மூலமாக நல்ல நிலைமையில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைந்திருக்கு. இந்த அமைப்பு என்னென்னா, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வெற்றிகளை, வருமானங்களை, லாபத்தை, சட்டப்பூர்வமான போராட்டங்களிலிருந்து வெற்றி, விடுதலை போன்ற அமைப்புகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டுங்க. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுடைய உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக இருக்கும். அண்ணன் அக்கால்களுடைய சப்போர்ட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மைகள் இப்போது வந்திருக்குது.
எதுலேயுமே ஒரு வருமானம் இல்லைங்க. மாதம் ஆனா ஒரு நிரந்தரமான இன்கம் இல்ல. இதுதான் என்னுடைய வருமானம்னு சொல்லவே முடியலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுல ஒரு நிரந்தரமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில குழப்பங்கள் இருந்தவர்கள், பிரிந்து போகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், குடும்ப நல கோர்ட்டுகள்ல அல்லாடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றம், முன்னேற்றம். நீங்கள் மனதில் நினைத்தாற் போலவே தீர்வுகளும், தீர்மானங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள்னு பெரிய அளவுல நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் முழுக்கவே இருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு நல்லா இருக்கும். கிளைகள் ஆரம்பிக்கலாம். உதவியாளர்கள் வருவாங்க. நல்ல வேலைக்காரர்கள் சேருவாங்க. தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவுல மாற்றம். ஆர்டர் வருங்க. ஒரு 3 வருஷத்துக்காவது கம்பெனியை ரன் பண்ண முடியுன்ற மாரியாக ஆர்டர்கள் வரக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இதை விட மேலே ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் நாடுகளுடைய சில சட்டத்திட்டங்களின் மூலமாக அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்கின்ற அமைப்பை நீங்களே நல்லபடியாக உணரக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வருமானம் உள்ள 10 மடங்கு 5 மடங்கு போன வருஷத்தை விட வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக ஆண்டாகவே இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு பாக்கியங்கள் கிடைக்குங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்தோடு அப்படியே குரு பெயர்ச்சி அடையுதுங்க. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருவார் என்பதால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தடைப்பட்ட பாக்கியங்கள், குழந்தை பாக்கியம் போன்றவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல எதுவும் நடக்கக்கூடிய ஒரு நிறைவான இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவ்வளவு பேருக்கும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறதுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குன்னு சொல்லுவேன். ராசி புனிதத்தை அடைந்திருக்கிறது. வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் அப்படியே குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி குருவின் பார்வையில், ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மகத்தான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, அதிர்ஷ்டம் திரும்பி வரப்போகுது, எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது, வயதிற்கேற்றாற் போல நல்லா இருக்க போகிறீங்கன்னு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஐயா அவ்வளோ தூரம் சொல்கிற அளவுக்கு என்ன நடக்கும்? 2020, 21, 22 நினச்சி பாருங்கள். அட்டமத்து சனி நடந்த போது நான் சொன்ன இந்த 3 வருடங்களில் மிதனராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை. அப்போது இழந்த சில விஷயங்களை இப்போது ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வருங்க. 2025 பிறக்கும் பொழுதே உங்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வயதிற்கேற்றாற் போல 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மன வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு. காதல் திருமணத்திற்கு பெற்றோர் ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலைமையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இனிமே எல்லாருமே ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாக உங்களுடைய காதலுக்கு அல்லது உங்களுடைய விருப்பத்திற்கு எதிர்ப்பு பெற்றோர்கள் தெரிவிக்காத ஒரு நிலைமைகள்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறனால மதிப்பு மரியாதைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆஃபீஸ் மதிப்பு மரியாதைன்னா என்னங்க? சம்பள உயர்வு கிடைக்கிறது அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறது. சில வருடங்களாக ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்தவங்க அல்லது இருக்கின்ற வேலையில் ஒரு நல்ல வேலை மாற்றம், எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, வியாபாரம் பண்ணலாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான சப்போர்ட்டுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. 2026 ஒரு புதிய அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அதிகாரம் உள்ளவருடைய அறிமுகம் அல்லது ஒரு பணக்காரருடைய அறிமுகம், உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திசை மாற்றக்கூடிய ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு 2026ஆம் ஆண்டில் சர்வ நிச்சயமாக இருக்குங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துலேயும் இது வரைக்குமே கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு பணியாற்றக்கூடிய, வேலை செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் 2026ஆம் ஆண்டு மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வருஷம்னு கூட இப்போது நான் சொல்லிடுவேன். அதுவும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல பணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சத்தை அடைகிறார். என்ன நடக்கும்? காசு பணம் நல்லா கிடைக்கும். காசு பணம் வருமானம் வர்றதுக்குரிய அத்தனை அமைப்புகளையும் இப்போது நீங்களே செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பம் அமையும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திலேயே பிரிஞ்சு போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த தம்பதிகள்லாம் மறுபடியும் ஒரு தடவை சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு மாற்றமுள்ள முடிவுக்கு வரக்கூடிய, எதிலும் நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமான, குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை செய்யக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு